பேட்டிங்கிறத நீங்களே பார்த்து ரசிக்கலாம். மனைவி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். நேயர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் எந்த ஒரு டிவிக்கும் அதிகமா பேட்டி கொடுத்ததில்லை. அதுல குறிப்பா ஏஎம்என் டிவிக்கு நான் இப்பதான் பேட்டி கொடுக்கிறேன். அது எந்த மாதிரி பேட்டிங்கிறத நீங்களே பார்த்து ரசிக்கலாம். மனைவி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு. என்னை பொறுத்த மட்டும் அது கிடையாது. மனைவியே தான் கண்கண்ட தெய்வம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது உண்மையிலே யாரு கண்ணில் படுமே அடிக்கடி சொல்லாதீங்க. என் மனைவி சொல்லி சும்மா சொன்னா இது 4 பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். சொல்லாதுன்னு சொல்லாது. நம்ம இன்னைக்கு சண்டை இல்லாம இன்னைக்கு இருக்கோம். ஏன்னா நான் இருக்கிற துறை அப்படி. சினிமா துறை கிசுகிசுக்கள் அதிகமாக வரும். ஒரு மனைவி இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் அது படிச்சு போகணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க காதல் காட்சி எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு நான் கட்டியும் பிடிக்க மாட்டேன். எனக்கு அது இயற்கையாகவே பிடிக்காது. என்ன கட்டி பிடிச்சி என்ன பண்ண போறோம்? ஒரு காதல் காலையில் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே அதிகபட்சம் சில நேரங்களில் சண்டை போடுறது வைக்கிறோம். இந்த விஜயகாந்த் தான் அன்னைக்கு மதுரையில விஜயராஜா நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னுடைய அப்பா அம்மா பேர் ஆண்டாள், எங்க அம்மா பேர், அப்பா பேர் அழகர். இவங்களுக்கு நான் 1 வயசா இருக்கும்போது எங்க அம்மா இறந்ததுனால சொந்த பந்தம்லாம் சேர்ந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்களை அதிகமா எங்க அப்பா ஹாஸ்டல்ல தான் படிக்க வச்சார். திரும்ப அந்த பள்ளிப்பருவம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏங்குறதுல தான் இருக்கு. ஏனென்றால் இங்கே வரும்பொழுதுதான் எனக்கு விஜயகாந்த் அப்படின்னு பேரை மாத்தினாரு டைரக்டர் கே விஜயன் அவர்கள். அப்படி நான் எவ்வளவு கதாநாயகர் என்னோட நடிக்க மாட்டேன்னு சொன்னதும் உண்டு. பின்னாடி அவங்களே என் கூட நடிச்சதும் உண்டு. இது ரெண்டும் இந்த சினிமால சந்திச்சிருக்கேன். ஆரம்பத்தில் நான் சினிமால கஷ்டப்பட்டு தான் நான் முன்னுக்கு சாதாரண முன்னுக்கு வரல. எல்லாரும் சொல்லுவாங்க வெற்றியை வெற்றி கிடைச்சோன்னா அதை படியாக்கு. நான் தோல்வியை தான் என்னுடைய வெற்றிக்கு ஒரு படியா அமைத்துக் கொண்டு நான் முன்னேறிக்கிட்டே போனேன். ஒரு 3 படத்தை நான் ஹீரோவா நடிச்சேன். அந்த 3 படம் எனக்கு ஓடல. நான் நடிக்க தயார். உங்க தயாரிப்பாளர்கிட்ட நீங்க போய் தெளிவா போய் கேட்டுக்கோங்க. நான் நடிக்கலாமா வேண்டாமாங்கிற போல முடிவு பண்ணிட்டு வாங்க. நான் சும்மா தான் இருக்கேன், படம் இல்லாம இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு. சினிமால அந்த இடைப்பட்ட காலத்துல ரைஸ் மில்ல இருக்கும் பொழுதும் நான் தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுடைய தான் பழகிட்டேன். ஏன்னா நான் தனிமைப்பட்டு எனக்குள்ள அப்படி வந்துருச்சு வாழ்க்கை. மிகப்பெரிய கதாநாயகர்கள் பத்தி நான் போராடி வரணும். நேரம் ஒரு காரணம். அவங்களுக்கு பல கதாநாயகர்கள் நடிக்க மாட்டேங்கிற ஒரு காரணம். இதையெல்லாம் மீறி வரணும். அந்த நேரத்தில் ஈஸ்ட்மேன் கலர், ஹியூஜி கலர் அப்படின்னா பெரிய கதாநாயகர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. என்னை வச்சு எடுக்கும்போது ஆர்வ கலர் தான் இருப்பாங்க. இதையெல்லாம் தாங்கி கொண்டு நான் நடிச்ச படங்கள் எத்தனையோ. அரசியல் கதைகளாக பண்ணணும் நான் வரல சார். விநியோகஸ்தர்களுக்கும் தேட்டர்களுக்கும் லாபம் கிடைக்கணும். அது எந்த மாதிரி பண்ணணும் அப்படித்தான் நான் போய்கிட்டு இருக்கேன். போலீஸ்காரங்க யாரை நம்பி யாருக்கிட்ட வேலை பார்க்கறாங்க முதல்ல அதை சொல்லுங்க. கதை என்ன? போலீஸை பத்தி கதை. இந்த போலீஸ் யாருக்கிட்ட வேலை பார்க்குது? அரசாங்கத்திட்ட வேலை பார்க்குது. அதனாலதான் அந்த அரசாங்கம். ஏன்னா போலீஸ் தலைப்புகள் நிறைய வந்துருச்சு. அதற்காகத்தான் இந்த வித்தியாசமான தலைப்பு வச்சோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வேற்றுமொழியில் நடிக்கல. இடையில கன்னட நடிகர் ரவிச்சந்திரன் கூட கேட்டாரு, ஒரு படத்தில் நீங்க பண்ணி எனக்காக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் பண்ணல. இந்த படம் என்ன ரிலீஸ் ஆயிருச்சு. அது சிலரோட மனசை புண்படுத்தக்கூடாதுக்கா நான் எதையும் சொல்ல. இவங்க எல்லாம் கேட்டாங்க. நான் நடிச்சிருந்தா இப்பவும் போய் நடிச்சுட்டு இருந்திருப்பேன். அமெரிக்கா போனா கூட இது எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல வண்டி ஓட்டிடுவேன். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் இருக்காது. திரைப்பட கல்லூரி மாணவர்கள் DFT அவங்க தான். அவங்க அந்த ஸ்டைல் அந்த காலத்துல அப்ரோச் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாம், இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஆனா அந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச குணம் என்னன்னா சார், உங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சினிமா சினிமா சினிமா. அப்ப ஊமை வழிகளை படம் பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப ஸ்லோனா. ஆனா அந்த ஸ்லோ அந்த நேரத்தில் அந்த கதைக்கு ரெண்டுமே ஒத்து வந்து, விஷுவலும் ஒத்து வந்து, ஸ்கிரிப்ட் ஒத்து வந்து பண்ணிக்கிறோம் சார். நான் வசனத்துல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். எனக்கு தேவையான வசனங்கள் இப்படி போகணும், அது மாத்துங்க சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன். இப்ப 150 படத்துல இன்னைக்கு நடிக்கிறேன். மாதேஷன் படத்தோட டைரக்டர். என்னை வாழ வைக்கிறவங்க தயாரிப்பாளர் சார். அவங்க நஷ்டப்படக்கூடாது. தயாரிப்பாளரோ விநியோகஸ்தரோ தியேட்டர் நஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?